பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 18வது நாள். கர்த்தருடைய 18வது நாமத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தருடைய 18வது நாமம் என்னவென்றால் லைட் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தின் ஒளி. இதற்கு எவிடன்ஸான வசனம் என்னவென்றால் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். John chapter 8, 12th verse. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். சோ இந்த வசனம் இயேசுவானவர் மக்களுக்கு இதை சொல்கிறார். சோ இதற்கு முந்தின வசனங்களை நாம வாசித்தோம் என்றால் அதுல தெரிய வரும், விபசாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீய பரிசேயரும் வேத பாரகரும் இயேசு கிட்ட கொண்டு வராங்க. இயேசு கிட்ட கொண்டு வந்து அவரை குற்றப்படுத்தணுங்கிறதுக்காகவே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இப்படிப்பட்ட ஸ்திரீகள் எல்லாம் கல்லெறிந்து கொல்லப்படணும்னு மோசையோட பிரமாணத்துல எழுதி இருக்குதே, அதற்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி இயேசுவானவர் கிட்ட கேட்கிறாங்க. இது அவரை குற்றப்படுத்தணுங்கிறதுக்காகவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆனா ஏசப்பா அதை போதை பண்ணிக்கல. நம்மளையும் யாராவது ஏதாவது வந்து கேட்கிறா, நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக தான் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண மாட்டோம், போதர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி போதர் பண்ணாம ஏசப்பா தரையில எதுவும் எழுதிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் திருப்பி 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 கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறாங்க பரிசேயரும் வேத பாரகரும். கேட்கும் போது சரி என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம்னு ஏசப்பா கேட்டார். அப்போ என்ன சொல்றாருன்னா ஏசப்பா, உங்கள யார் பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்ல அவள் மேல எரியட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு திருப்பி ஏசப்பா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. கீழே எல்லாரும் இதயத்துல குத்தப்பட்டவங்களா, ஒருத்தருமே கல் எரியல, எல்லாரும் கல்ல கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. ஏசப்பா திடீர்னு எந்திரிச்சு நிமிர்ந்து பாக்குறாங்க, யாருமே காணும். அந்த ஸ்திரீ கிட்ட கேக்குறாங்க, உன் மேல யாரும் கல் எரியலையா, உன்னை யாரும் குற்றப்படுத்தலையா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஸ்திரீயும் சொல்றா, இல்ல ஆண்டவரே. அப்போ ஏசப்பா சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்ல, இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமாக தான் இந்த வசனத்தை சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். சோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்களும் நானும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம மேல 1000 குற்றங்கள் இருக்கும், ஆனாலும் அடுத்தவங்களை குற்றப்படுத்தணும்னு தான் போய் முன்னாடி நிற்போம். போய் இவன் குற்றப்படுத்திட்டான், இவன் தப்பு பண்ணிட்டான், இப்படியே அதுக்கு பனிஷ் பண்ணிதான் ஆகணும், இதுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு குற்றப்படுத்திதான் நிற்போம். ஏசப்பா வந்து தன்னை குத்துனவங்களையோ, தன்னை பரியாசமா பேசினவங்களையோ, தன்னை தலைமையில கொற்றினவங்களையும் மன்னிச்சாரு. அதே மன்னிப்பதான் நாம இன்னைக்கு மற்றவர்களிடத்துல காட்டணும்னு சொல்லி விரும்புகிறார். கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலையும் அததான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சோ நாம வந்து மற்றவங்களை குற்றப்படுத்துறதுமே ஒரு பாவமா ஆயிடுது இல்லையா? அதுதான் ஆண்டவர் இதுல சொல்லியிருக்கிறாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லுகிறார். சோ ஏசப்பாவோட ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணனா நம்ம இருளிலே நடக்கிற அந்த மற்றவர்களை குற்றப்படுத்துற அந்த பாவங்கள்ல இருந்து நாம விடுதலை ஆகும். அப்போ ஜீவ ஒளியை கண்டடைவோம், அடைந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறார். சோ நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இது வரைக்கும் இருளில நிறைய பாவங்களை நாங்க செய்தோம், நிறைய பேரை குற்றப்படுத்தணும். ஆனா இனிமேல் யாரையும் குற்றப்படுத்தாத ஒரு வாழ்க்கைய, இயேசுவை போல ஒரு வாழ்க்கைய வாழ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலை நாமத்தை குறித்து தியானித்தோம், லைட் ஆஃப் தி வேர்ல்டுங்கிற நாமத்தை குறித்து தியானித்தோம். கர்த்தாவே, இந்த நாமத்துல உலகத்துக்கு ஒளியா இருக்கிற நீங்க ஆண்டவரே, உங்களை பின்பற்றி நாங்களும் அந்த ஜீவ ஒளியை அடைய கர்த்தர் கிருபை தாருங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலயும், ஒவ்வொரு சகோதரி மேலயும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலயும், ஒவ்வொரு பெரியோர் மேலயும் உங்க ஒளி இறங்கட்டும். மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. அதனால நாங்களும் உங்ககிட்ட மன்னிப்பு பெற கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. See you tomorrow.